இன்றைக்கி ஏப்ரல் 15. இன்றைக்கி முக்கியமான ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாவின்சியோட பிறந்தநாள் இன்றைக்கி. டைட்டானிக் கப்பல் மூழ்கின நாளும் இன்றைக்கி தான். தமிழ்நாட்டு லெவலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை பிறந்து முதல் முகூர்த்த நாள் இன்றைக்கி பிஸ்னஸ் தள்ளுன்னு எதிர்பார்க்கலாம். தள்ளுதான் அள்ளுதான்னு போனதான் தெரியும். இதுதான் இன்னைக்கு அப்டேட். இன்னைய டே டிஐஎம்எல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி முந்தா நாள் விட்ட சப்பாத்தியா? சரி. சட்னி. சரி, எனக்கு என்ன போட்டிருக்கீங்க? மதியானம் வச்சது வந்து ஸ்பெஷல். ஏன்னா மதியானம் ஸ்பெஷல் இல்லையா? நேற்று மதியானம் வச்ச தக்காளி. நேற்று மதியானம் வச்ச சேப்பக்கிழக்கா. உனக்கு வந்து முந்தா நாள் உணவு, எனக்கு நேற்றைய உணவு. சரி, அந்த கறிலாம் இருந்துச்சு. கறி நானே எல்லா கறியும் திட்டலாம். நான் வாங்கிட்டு வந்தது 1 கிலோ. ஆனால் நீ செஞ்சுருக்கிறது எவ்வளோ செஞ்சுருக்கேன்? கொஞ்சம் தயிர் இருக்குது. இதை வச்சு எப்படிமா சாப்பிட்றது? என்னம்மா வாட்மா, நீங்கள் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் செத்து போயிடுவோம். ஆனால் சோறுலாம் நீங்கள் திங்க வேணும், வெளியே பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கவிதையோடு தான் வந்திருக்கேன். 13 அற்புத விளக்குகள். எங்கள் வீட்டில் 2 விளக்குகள் இருக்கின்றன. ஒன்று அப்பா தற்கொலை செய்து கொள்ள வாங்கிய பூச்சி மருந்து பாட்டிலால் ஆனது. அவரை சாத்தி வைத்திருந்த அதே மாடத்தில்தான் இக்கணம் அது நின்று எரிகிறது. சர்க்கார் உடுப்பில் வந்தவர்கள் வைக்கோல் நிறத்தில் இருந்த வயல் பத்திரத்தை பிடுங்கி போனார்கள். வண்டி சக்கரமை அழிவதற்கு முன் பெருவிரலை வெறிநாய்க்கு கடிக்க கொடுத்தார் அப்பா. இல்லாத வெள்ளாமைக்கு பூச்சி மருந்து வாங்கி 4 விரல்களால் ஏந்தி குடித்தார். சாக்கு தைக்கும் ஊசியால் மூடியில் துளையிட்டு கோடி துணியும் திரியும் மண்ணெண்ணையுமாக இந்த விளக்கு உருவானது. இதன் வெளிச்சத்தில் தான் உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் படித்தேன். இவற்றை கொண்டு அப்பா எப்படி செத்தார் என்று எழுத முடியும் என்றால் அம்மா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இளைய ராசா, இதுக்குள்ளதான் ஏன் உன் தலையெழுத்து இருக்கு என்றாள். எனக்கு சிரிப்பாக வந்தது. 2வது விளக்கை பற்றியும் சொல்லிவிடுகிறேன். இது முதலும் கடைசியுமாக அம்மா குடித்த பிராந்தி பாட்டிலால் ஆனது. அடுப்புக்கு அருகே அதன் நிரந்தர இடம். அம்மா தேம்பி அழுது கொண்டிருந்தாள். நானும் சேர்ந்து கொண்டேன். யாரோ காரணம் கேட்டார்கள். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அரை தூக்கத்தில் அவளாக புலம்பிக் கொண்டிருந்தாள். என் ஜேல பூவையெல்லாம் ராத்திரியில் விற்றுவிட்டேன். கொப்பங்கடனுக்குத்தான் சாவாமல் செத்துவிட்டேன். கொடுத்தாலும் அம்மனம்தான், உசுறு இருந்தாலும் நான் பணம்தான். இருமல் மருந்துகளை கொண்டு நுரையீரலோடும் மூச்சு குழாயோடும் அன்றாடம் மல்லு கட்டுகிறாள். இந்த வருஷம் மட்டும் 11 பாட்டில்கள், எல்லாம் வடிவானவை. எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வந்தால் பார்க்கலாம். கிழக்கு தெரு குடிசைகளின் விளக்குத்திரிகளில் பிரகாசித்து கொண்டிருப்பவை. அம்மாவின் பிராயத்து கண்கள், அதில்தான் எவ்வளவு ஒளி. இதுதான் கவிதை. அம்மாவே போட்டாங்க சாப்பாடு. நீங்கள் மூணு லஞ்ச் என்னன்னா நாளைக்கு சோறு போட்டாங்க. என்ன வெண்டைக்காய் வளர்ப்போம்மா 23 டேடிக்காக எடுத்துருந்தது 1 கிலோ. அதில் வந்து எடுத்து வச்சுட்டு 1/2 கிலோ மட்டும் செஞ்சுட்டு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்காங்க போல். அதை இன்றைக்கி வந்து என்ன கறிங்களோ கிடைக்குதுங்க. வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார். நம்ம வெண்டைக்காய் காணும். வேறதான் வெண்டைக்காய் அதிகமாக கொடுத்தாங்க. வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் வளர்த்து நம்ம கொடுப்போம். அவங்க வந்து அவங்க எடுத்துப்பாங்க. சேப்பங்க வந்து என்றைக்கு தான் தீர்றது? அவ்வளோதானா? என்னோட முடிய போகிறாங்க. சேப்பங்க வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இன்னைக்கு நமக்கு. என்ன நேரத்துலேருந்து ஏதோ படம் பார்க்குறது? என்ன படம்? தாய்க்கிழமை. ஏன் பார்க்கணும்? ராதிகாவுக்காக நீ அந்த படம் பார்க்கணுமா? நான் யார் சொன்னது? யார்? உன் பெரிய பொண்ணு சொன்னுச்சா? பார்த்துச்சாமா? அது அப்போ நம்ம தான் பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோமா? Muruga, 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 Muruga.
படம் நல்லா இருந்துச்சா? என்ன படம் பார்த்து? நல்லா புதுக்காரலாம் நல்லா டிஜிட்டல் உலகத்தில் சின்ன தீர்மானம் இருந்தாலும் இது வந்து யதார்த்தமாக சகோதரி மாதிரி படம் இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து வந்து என்ஜாய் பண்ணியா? நீ சொல்லு, படம் எப்படி இருந்துச்சு? சொல்ல மாட்டேன், சொல்லு எப்படின்னு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தா கைஸ் படம். அந்த வச்சுருக்காங்க சாம்பார். ஓகே, இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்த காரணத்தினால் படம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் டேடி சொன்னது வந்து தாய் கிழவி படம் போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே ஏன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு அதை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். டேடி சொல்லியிருப்பார் பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அக்கா, தங்கச்சி, என் ஒய்ஃப் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. வீட்டில் படம் பார்க்காத 3 டிக்கெட் வந்து நானும், மம்மி, டேடி நாங்கள் மட்டும்தான் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த படம் பார்த்தோம், ரொம்பவுமே சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரியை நான் சிம்பிளாக ஸ்பாயில் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அழகாக சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து முழு சட்டை மாற மாதிரி சிவப்பு சட்டையில் வந்திருக்கிறேன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வந்து சிவகுமார் முருகேசன் ஒரு எழுதி இயக்கிய படம் தான். படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராதிகாவோட நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க அந்த கிராமத்து பாஷையில் எங்கேயுமே பிசிறு தட்டாமல் அழகாக அவங்க நடிப்பை வெளிப்படுத்துறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு காமெடி திரைப்படம் தான். எல்லாருமே ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த விளம்பரத்துக்கு கூட வந்துக்கிட்டே இருக்குது, தாய்க்கழிவு அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு கிராமத்து பின்னணியில் இருக்கிற ஒரு கிழவியோட கதை தான் இது. ஓகேவா? ஒரு கிழவி அவங்க பணத்தை வட்டி கொடுத்து வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இடையில திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதை வந்து குடும்பமே சேர்ந்து அவங்கள திரும்பி உயிர் பழித்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் கதை. சரிங்களா? இடையிடையே வந்து பெண்ணியம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வேறு லெவல் சீனு. சில இடத்துல எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து வேறு லெவலில் பீக்கில் இருக்கும். அந்த சீன்லாம் நமக்கு அங்கேயும் சிங்க் ஆகும். ஸோ எமோஷ்னலாக நமக்கு அந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து கமலஹாசன். ஓகேங்களா? நான் கமலஹாசன் தீவிர ஃபேன், ஆண்டவர் பக்தன் தான். ஆனால் அதனால் அவரோட சாங்ஸ் எல்லாமே இடையிடையே சொல்லியிருந்தாங்க. எல்லா இடமுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் படத்தில் ஒன்று தாய் கிழவி. கண்டிப்பாக பாருங்கள். பை காய்ஸ்.